ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அற்புதமான ஒரு பதிவை பார்க்க நேர்ந்தது. அது என்னென்னா, நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்ம தீபக்னு சொல்லப்போ நம்மன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு மத சார்பின்மை, மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் இவை அனைத்தின் முன்னுதாரணம் தான் இந்த தீபக். இந்த செய்தியை நம்ம எல்லாருமே படிச்சிருந்திருப்போம், நீங்களும் படிச்சிருந்திருப்பீங்க. படிக்கலைன்னா ஒரு சிறிய ஒரு முன்னுரை. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முக்கியமான நகரத்தின் கடை வீதியில் உள்ள ஒரு கடை, ஒரு ஷாப். அந்த கடையை வச்சிருக்கிற ஓனர் அவர் வந்து அந்த கடையினுடைய பேரில் பாபா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. கடையினுடைய பேரில் ஒரு பாபா, ஏன்னா வழி வழியாக அவங்க குடும்பத்தவர்கள் அதை வச்சுட்டு நடத்திட்டு வர்றாங்க ஆக்சுவலாக பிஸ்னஸை. அப்போ அங்கே இருக்கின்ற அந்த சங் பரிவார அமைப்புகள் தான் மதம் நல்லிணக்கம் அப்படின்னாலே அப்படியே தாங்காது ஆக்சுவலாக. அவங்க என்ன பண்ணாங்க, பேரில் பாபான்னு இருக்குது, உங்கள் கடையோட பேரை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு லாங் லாஸ்டிங் இஷ்யூ ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து கடை பேர் மாற்ற பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கடை பேரை மாற்ற மாட்டேன் அப்படிங்கிறாரு கடையை வைத்திருக்கின்ற அந்த முதியவர். அப்போ வந்து ஏதோ காரணமாக அந்த கடை பேர் மாற்றம் அந்த சப்ஜெக்ட் தள்ளி வைக்கப்படுகிறது. அப்போது திருப்பியும் அது வந்து அந்த குறிப்பிட்ட நாளன்று, இந்த நிகழ்ச்சி சம்பவம் நடந்த நாளன்று திருப்பியும் அந்த சங் பரிவார அமைப்புகள்லாம் வந்து அவர் பாபா அங்கிட்ட அப்படிங்கிற அந்த கடையில் உள்ள அந்த சைன் போர்டில் உள்ள பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வலிக்கிறது. அந்த பெரியவரை வந்து ரொம்ப காட்டமாக அந்த வயது முதிர்ந்த அந்த முதியவரை வந்து ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த சங் பரிவார அமைப்புகளுக்கு ஈவு, இரக்கம், மனிதாபிமானம் எல்லாம் சுத்தமாக துளி கூட இருக்காது, முற்றும் இருக்காது ஆக்சுவலாக. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ பேச்சு முற்றி அப்படியே வந்து ஒரு மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழல் அங்கே வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த முதியவனுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்கப்படலாம். அந்த சிச்சுவேஷனில் பக்கத்தில் ஜிம் நடத்திட்டு இருக்கிற, உடற்பயிற்சி மையம் நடத்திட்டு இருக்கிற திரு தீபக் அவர்கள் அங்கே வர்றாரு. அவர் வந்து ஆள் பார்க்குறதுக்கு அஜானுபாகவாக இருக்கார். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பர்சனாலிட்டி. அவர் பார்க்குறப்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. அவர் எண்ணங்களே அவருடைய உருவத்தை பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகளை உண்டாக்குகிறது. அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக. அவர் வந்து எப்படி பெரியவருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறார் சங் பரிவார அமைப்புகளை எதிர்த்து. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங் பரிவார அந்த தீபக்கை பார்த்துக்க, நீ என்ன இனம், முஸ்லீமா ஹிந்துவா, மத சார்பற்ற நாடு இந்தியா, ஆனால் மைனாரிட்டிஸை குறி வச்சு அவர்களை கருவறுப்பதிலேயே தங்களுடைய காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்ற சங் பரிவார அமைப்புகள். அதற்கு அந்த தீபக் சொல்லாரு, என்னுடைய பேர் முஹம்மத் தீபக். அவர் பேர் தீபக் தான், ஆனால் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக என்னுடைய பேர் முஹம்மத் தீபக் அப்படின்னு சொல்லிட்டு மத நல்லிணக்கத்துக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் உதாரணமான ஒரு வீரியமான ஒரு வார்த்தையை எடுத்துரைக்கிறார். பயங்கரமாக வந்து அப்போஸ் பண்ணுறாரு, சங் பரிவார அமைப்புகளை எதிர்த்து சண்டையிடுகிறார். காட்டமான ஒரு சண்டை வந்து அதில் அவர் வந்து ஒதுக்கப்படுகிறார். யார், இந்த வந்து தீபக் வந்து இந்த சண்டைலாம் முடிஞ்சிருது. அந்த பெரியவரை அழைச்சிட்டு போயிடுறாரு இவர் ஆக்சுவலாக காப்பாற்றி. வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவர் வந்து மெஜாரிட்டி யார், அந்த சங் பரிவார கும்பல் அந்த சுற்றிலாம் அவங்களுக்கு பயந்து தானே எல்லாருமே இது பண்ணுறாங்க. அங்கே ஜிம்மில் மெம்பர்ஷிப் வச்சுருந்த எல்லாருமே வந்து ஒன்று கண்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாதத்துக்கு 40,000 50,000 ருபீஸ் வந்துகிட்டு இருந்த அந்த மெம்பர்ஷிப்பில் வந்துகிட்டு இருந்த அந்த ஜிம் வந்து ரொம்ப கம்மியாகி 4-5 பேர்கள் உள்ளதாக ஆகுது. என்ன காரணம், இந்த மாதிரி ஒரு சங் பரிவார கும்பலுக்கு எதிராக ஒரு விஷயத்தில் அவர் ஈடுபட்டுட்டார். அது நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஆனால் இந்த தீபக் வந்து மிக சிறந்த ஒரு நபராக கண்டறியப்பட்டார், மிக சிறந்த ரோல் மாடல். இது வந்து எல்லாருமே தயங்குற ஒரு அந்த சுச்சுவேஷனில் யார் எடுத்தாலும் வந்து பின்வாங்குற ஒரு சுச்சுவேஷனில் எதிர்த்து நின்று நியாயம் அப்படின்னு நம்ம மனசுக்கு பட்டதை மனிதாபிமானத்தோடு கண்ணியத்தோடு அந்த பெரியவருக்கு கை கொடுத்து, அந்த பெரியவர் யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி நியாயத்துக்காக தோள் கொடுப்பவர்கள், சண்டையிடுபவர்கள் மிக நல்லவர்கள். அத்தகைய அவர் வந்து ஒதுக்கப்படுகிறார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட ஆதரவு கரங்கள் குவிகின்றன. அதுக்கப்புறம் இங்கெங்கிலிருந்துமோ இந்தியாவிலிருந்து வேறு புறங்களிலிருந்து நான் மெம்பர்ஷிப் வச்சுக்கிறேன், நான் ஜிம்முக்கு நான் வரவே மாட்டேன், ஆனால் நான் மெம்பர்ஷிப் வச்சுக்கிறேன். மெம்பர்ஷிப் இல்லாமல் தனியாக கொடுக்குற காசை வாங்க மாட்டேங்கிறாரு. சுயமரியாதை கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும், அதில் தவறு இல்லை. அப்போது நிறைய மெம்பர்ஷிப், நான் வந்து ஹானரரி மெம்பர்ஷிப் மாதிரி நான் தூரத்தில் நான் மெம்பர்ஷிப் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப் நிறையா வந்து குவியுது. இத்தகைய ஒரு நல்ல மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமான இந்த ஒரு அற்புதமான ஒரு நல் மனிதரை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து அத்தகைய நல் மனிதருடைய நல்ல எண்ணங்களையும் சிறப்பான ஒரு ரோல் மாடல் எக்ஸாம்பிளரி குவாலிட்டிஸையும்
வந்து பாராட்டுவதற்காக, மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து கை கொடுத்து அதுதான் எனக்கு பின்னால் உள்ள ஃபோட்டோ காமிக்குது உங்களுக்கு. நாட்டில் தீபக் மாதிரியான நல் மனிதர்கள் தான் நாடு ஃபுல்லாக தேவை. இத்தகைய ஒரு நல்ல மனிதரை பாராட்டுவதற்காக மெனக்கெட்டு எல்லா வேலைகளையும் விட்டு வந்து இவர்களை இந்த தீபக்கை வந்து மனமாற பாராட்டி அதை உலகுக்கு எடுத்துரைத்த ராகுல் காந்தி, இந்த மாதிரி ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் தான் நாட்டை முன்னடத்த வேண்டும். நாட்டிற்கு ஒரு பிரதமராக வரணும். ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் தான். ராகுல் காந்தி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆக்சுவலாக, ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அண்ட் ஆல்சோ லீடர்ஷிப் குவாலிட்டி. அவர் பேசுகின்ற பார்லிமெண்ட் ஸ்பீச்லாம் சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வாயடைத்து போகின்ற அளவுக்கு கர்ஜனை மிக்க வார்த்தைகள், வீரமிக்க எழுச்சி மிக்க வார்த்தைகள். ஒரு நாட்டை முன்னெடுத்து நடந்தணும். இது மாதிரியான நபர்கள் சந்திக்கின்ற ஆட்களும் நல்லவர்களாக தான் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இது போன்ற நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட அடுத்தடுத்து உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ குட் ஈவினிங் அஹெட். பீஸ்.